ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சாண்டா கேலண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். மேலே இருக்க அந்த வளைவு வந்து கைட்டு அழுத்தினாலே ஓப்பன் ஆயிரும். அது வந்து நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை வந்து நான் கீழே கூடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடாது, முன்னாடி கூடி இதை ஓப்பன் பண்ணணும். முன்னாடி அட்டையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கொயராக இருக்குது. மொத்தம் 24 ஸ்கொயர் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கைட்டு லைட்டாக அழுத்தும் போதே அழகாக ஓப்பன் ஆயிரும். அது ஒவ்வொன்றிலையும் நம்பரும் போட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நான் சாக்லேட்ஸை உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சாக்லேட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நம்பராக ஓப்பன் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் ஒரு சாக்லேட் இருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சாக்லேட்டுமே கிறிஸ்மஸ் ரிலேட்டடான சாக்லேட்ஸாக இருக்குது. அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரியான சாக்லேட்ஸாக இருக்குது. டிசம்பர் 1லேருந்து நம்ம ஒவ்வொரு சாக்லேட்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 24th வரைக்கும் ஓப்பன் பண்ணி 25th வந்து கிறிஸ்மஸ் வர மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கிறிஸ்மஸ் கேலண்டர். இந்த அலுமினியம் பேப்பரை லைட்டாக ஓப்பன் பண்ணாலே சாக்லேட் எடுத்துடலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் கேலண்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.